My dear boys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு டிஸ்க்ளைமர். நீங்க உங்களை ஒரு வீக்கான பாய் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோவை இதே இடத்துல குவிட் பண்ணிட்டு, நீங்க யாரு, ஒரு ஆணா உங்களுடைய ரியல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு தெரியாமலேயே இந்த மாடர்ன் டே சொசைட்டி உங்களுக்குள்ள திணிச்ச விஷயத்தை நோக்கி கண்மூடித்தனமா ஓடிக்கிட்டு ஃபெமினினாவும் வீக்காவுமே இருங்க. ஆனா ஆண்களை வீக்கா மாத்துற இந்த ஒரு சொசைட்டிக்கு முன்னாலேயே நான் ஒரு ஸ்ட்ராங்கான மேனா மாறி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு பர்னிங் டிசையர் உங்களுக்குள்ள இருந்து வரப்போற ஹார்டான விஷயங்களை ஃபேஸ் பண்ண நீங்க ரெடியா இருந்தா உங்களை மாதிரியான ஒரு ட்ரூ மேனுக்கான வீடியோ தான் இது. எப்போதும் போல ஆண்களான நம்மள இன்னும் ஸ்ட்ராங்காவும் பவர்ஃபுல்லாவும் மாத்த போற ஒரு அல்டிமேட் சீக்ரெட்டை தான் இந்த ஒரு வீடியோலையும் நான் ரிவீல் பண்ண போறேன். மனுஷனா பிறந்த நம்ம எல்லாத்துக்குமே மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பா வரும். அப்படி இந்த பூமியில வாழ்ந்து இறக்குற டைம் வரும் போது பல ஆண்களும் காமனா சொன்ன ஒரு சீக்ரெட் இருக்கு. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இங்க வாழ்ந்து இறந்து போன பல ஆண்களோட ரெக்ரெட்டாவுமே இருந்திருக்கு. அதுதான் இப்போ இந்த மரணத்தோட தருவாயில நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். என்னுடைய யங் ஏஜ்ல அப்படி இல்லைன்னா, நான் வீக் ஆகிறதுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட 100 டைம்ஸ் என்னுடைய லைஃப் பெட்டரா இருந்திருக்கும். நான் என்னுடைய ட்ரீம்ஸையும் அச்சீவ் பண்ணி இருந்திருப்பேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த உலகத்துல வாழ்ற பல ஆண்களை விட நீங்க ஒரு லக்கியான பர்சன். ஏன் தெரியுமா? மனசும் உடம்பும் வீக்கா இருந்து எதுவும் பண்ண முடியாத நேரத்துல ஒரு ஆண் கத்துக்கிற கூடிய சீக்ரெட் லெசன்ஸை தான் நீங்க இன்னைக்கு கத்துக்கிற போறீங்க. யாருக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க கத்துக்கிற போற இந்த வேல்யூபிளான லெசன்ஸ் உங்களுடைய லைஃப கூட கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பல ஆண்கள் காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக்க நீங்க செய்யாதீங்க. ஒரு ரியல் மேன் போல யோசிச்சு இந்த ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ட்ரை பண்ணுங்க. இதன்படி இதுல ரொம்ப முக்கியமான முதல் லைஃப் லெசன், letting other people kill your dreams. நீங்க உங்களுடைய யங் ஏஜ்ல இருக்கும் போது உங்களுடைய லைஃப்ல பல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு $1 மில்லியன் கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த உலகத்தை டிராவல் பண்ணணும், எல்லோரும் போல இல்லாம நம்ம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய பேரை சொல்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ட்ரீம் பண்ண விஷயங்களை ட்ரை ஆவது பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம யோசிப்போம். ஆனா அப்போதான் நீ பார்த்து இருந்துக்கிறணும், உன்னாலெல்லாம் இதை பண்ண முடியுமா? உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை? உன் கூட இருந்தவெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகிட்டான், நீ மட்டும் ஏன் இப்படியே இருக்க அப்படின்னு நம்மள சுத்தி இருக்கவங்களும் இந்த மாடர்ன் சொசைட்டியும் ஆண்களான நமக்கு ஒரு டிராப்ப வைக்கும். அந்த ஒரு நேரத்துல நம்மள சுத்தி இருக்க இவ்வளவு பேர் சொல்றாங்களே, ஒருவேளை இது சரியா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டோடயே நம்மளுடைய கனவை தூக்கி போட்டு எதுல சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அதே டிராப்ல சிக்கி லைஃப் லாங் ஒரு ஆட்டு மந்த கூட்டத்தை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்போம். அந்த ஒரு ப்ராசஸ்ல என்னைக்காவது ஒரு நாள் நான் என்னுடைய கனவை ஃபாலோ பண்ணி இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா நான் நினைச்ச விஷயங்களை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்திருந்தாலோ என்னுடைய லைஃப் மாறி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ந்து இறக்குற தருவாயில இருந்த பல ஆண்களோட ரிக்ரெட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து உங்களோட கனவை ஃபாலோ பண்ண வேணான்னு சொன்ன மனுஷங்க எத்தனை நாள் உங்க கூட வருவாங்க? உங்களோட லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது. அதனால ஒரு ரியல் மேன் போல திங்க் பண்ணி இந்த உலகம் வச்சிருக்க டிராப்ல சிக்காம உங்களோட கனவு பயணத்துல ஓட ஆரம்பிங்க. இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண விடாம உங்களை தடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு டிப் சொல்றேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஜெயிக்கிற அந்த ஒரு டைம் வர்ற வரைக்கும் உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டியை திணிக்கிறவங்க கிட்டையும் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க கிட்டையும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லாம மிஸ்டீரியஸாவும் சைலண்டாவும் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா நீங்க ப்ரொவைட் பண்ண ரிசல்ட் பேசும். இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்கன்னு. டோன்ட் ட்ரை டு டெல் பீப்புள் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, பட் ஷோ தெம். இது நம்பர் 2, ஸ்டாண்டிங் அப் அகேன்ஸ்ட் புல்லிஸ். நம்ம எல்லாரும் கேலி கிண்டல ஸ்கூல்ல மட்டும் தான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ரியாலிட்டி அது கிடையாது. நம்ம போகக்கூடிய எல்லா இடங்கள்லயும், நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும், ஏன் லைஃப் லாங் நம்ம இந்த ஒரு புல்லிஸ கண்டிப்பா ஃபேஸ் பண்ண
பண்ண வேண்டி இருக்கும். இந்த மாதிரி புள்ளி பண்ணப்படும் போது அதுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் பின் நாட்கள்ல நம்மள அதிகமா கஷ்டப்படுத்த போகுது. இந்த வீடியோவை பாக்குற உங்கள சில பேரோட லைஃப்ல கூட இப்போ இந்த மாதிரியான ஒரு பிளாக் மார்க் இருக்கலாம். அதை நினைச்சு தினமும் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு கூட இருக்கலாம். இங்க இருக்க எவனும் ஸ்ட்ராங்கான ஒரு மேன் கிட்ட வம்பளுக்க மாட்டான். அதுக்கு பதிலா அவன் யார ஒரு வீக்கான பாய் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் கிட்ட தான் வம்பளுப்பான். அதனால நீங்க வீக் கிடையாது, உங்களுக்குள்ளயும் ஸ்ட்ராங் அண்ட் டெட்லியஸ்டான ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணும் போது அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாழக்கூடிய எந்த ஒரு சொசைட்டி உங்ககிட்ட சொல்லும். ஆனா நான் சொல்றேன், நீங்க ரூடா நடந்துக்கோங்க. சண்டை வருதா, ஆப்போனன்ட்ல இருக்கவன் 10 அடி அடிச்சா உங்களால திருப்பி 2 அடி அடிக்க முடியாதா என்ன? இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட நீங்க காட்டினதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் உங்களை புள்ளி பண்ணி வம்பளுத்தவன் இதுக்கப்புறம் உங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசவே யோசிப்பான். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அந்த ஒரு சமயத்துல நம்மளையும் நம்மள நேசிக்கிறவங்களையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஆனா வீக்கா இருக்கக்கூடிய ஒரு பாய்க்கு இத பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு ட்ரூ மேனா மாறி ஆகணும். இந்த ஒரு அல்டிமேட் பாய் இன்டு மேன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கான கீயை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்கறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லைஃபை மாத்தி ஒரு ரியல் மேனா வாழுங்க. நம்பர் 3, வேஸ்டிங் யுவர் பிரைம் இயர்ஸ். ஒரு ஆனா நம்ம எல்லாரும் பயங்கர ஆக்டிவாவும் நம்மளுடைய மைண்ட் செம்ம ஷார்ப்பாவும் பாடி ஹெல்த்தியாவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் பிரேமை தான் பிரைம் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம்ல தான் நம்மளுடைய பாடி அப்படிங்கக்கூடிய மெஷின் அதனுடைய அல்டிமேட் வெர்ஷன்ல ஒர்க் பண்ணும். சோ இந்த ஒரு டைம் பீரியட்ல எவ்வளவு பெரிய டாஸ்கையும் நம்மனால ஈஸியா முடிச்சு காட்ட முடியும். ஆனா இந்த ஒரு பிரைம் இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 18ல இருந்து 30 வயசுக்குள்ள தான் நம்மள பல பேரும் பேட் ஹாபிட்ஸுக்கு அடிக்ட் ஆகி எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் மென்டல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணாம பொண்ணுங்க பின்னால போய் இந்த ஒரு கோல்டன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு பிரைம் இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டத்தை சரியா யூஸ் பண்ணி நம்மளுடைய கனவுக்காகவும் ஃபியூச்சருக்காகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு ட்ரீம் லைஃப ரொம்ப வேகமா போய் ரீச் பண்ணிட முடியும். இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் இந்த மொத்த உலகமும் நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் நம்மக்குள்ள இருக்கும். ஆனா இங்க இருக்க பல ஆண்கள் இந்த ஒரு கோல்டன் பீரியட சரியா யூஸ் பண்றது கிடையாது. சோ இப்போ இது பத்தின ஒரு கிளியர் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு. சோ அதனால இந்த பிரைம் இயர்ஸ் சரியா யூஸ் பண்ணி மென்டலாவும் பிசிக்கலாவும் ஒரு பீஸ்டா மாறுங்க. ஒரு ஆனா உங்களுடைய ரியல் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, மிஸ்ஸிங் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒரு ரியல் மேன் எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போக மாட்டான். அதுக்கு பதிலா அவனை சுத்தி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அட்வான்டேஜஸையும் சரியா ஐடென்டிஃபை பண்ணி அவனோட அல்டிமேட் சக்சஸுக்காக அதை சரியா யூஸ் பண்ணிப்பான். ஆனா இங்க இருக்க பல ஆண்கள் காமனா இந்த ஒரு விஷயத்துல பெரிய ஒரு மிஸ்டேக்கை செய்யறாங்க. அதுதான் அவங்க முன்னால இருக்க சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டாப் அடைய ட்ரை பண்ணாம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்றாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது அப்படிங்கிறது டிக்கெட்ல லாட்டரி விழுறது போல எப்போதுமே நடக்காது. அதனால வர்ற வாய்ப்பு சின்னதோ பெருசோ அது மேட்டர் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வாழ்ற இந்த ஒரு டைம் பிரேம் தான் சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கான பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உங்களை சுத்தி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதை உங்களால சரியா யூஸ் பண்ண முடிஞ்சா நீங்க இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அது உங்களுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூபையும் இன்டர்நெட்டையுமே யூஸ் பண்ணி எந்த காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் போகாமலே இங்க எத்தனை பேர் கஷ்டமான எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அவங்களோட ட்ரீம் ஜாப்ல பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஆனா அது கூட சேர்த்து வேல்யூபிளான நாலேஜை கத்துக்கிட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், இப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வேல்யூபிளான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வேஸ்ட் பண்ணிட்டு உடம்பும் மனசும் மூளையும் வீக்கா இருக்கும் போது அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நம்பர் 5, நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீமேல் நேச்சர். நீங்க யங்கா இருந்தாலும் சரி, ஹோல்டா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிறணும். ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய மொத்த லைஃபையுமே டெஸ்ட்ராய் பண்ணிரும். ஒன்ஸ் நீங்க இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு
வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறதுக்காக சூஸியா இருக்காதீங்க. ஒரு ஆணா பிறந்த நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையோட அதிகப்படியான டைம் ஒரு பொண்ணு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல தான் இங்க இருக்க பல ஆண்கள் ஃபெயில் ஆகுறாங்க. இது கூட நம்மளுடைய சக்சஸ்க்கு ஒரு தடையா இருக்கு. சோ உங்களோட லைஃபுக்கு ஒரு பொண்ணை சூஸ் பண்ணும் போது தயவு செஞ்சு அவங்களுடைய லுக்கை மட்டும் வச்சு அவங்கள சூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பண்ணாம இருக்கணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறதுக்கு முன்னால ஃபீமேல் நேச்சர் எப்படி பட்டது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள தெளிவா இருக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபீமேல் நேச்சரை பத்தி உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க உங்களுடைய பர்பஸ்ல முன்னோக்கி போறதுக்கு சரியான ஒரு ஃப்ரீடமை கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணை நீங்க ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிக்கணும். இல்ல அப்படின்னா அவசரப்பட்டு நீங்க உருவாக்குன அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினைச்சு லைஃப் லாங் கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவீங்க. நம்பர் 6, நாட் என்ஜாயிங் யுவர் லைஃப். ப்ரைம் டைமை கரெக்டா யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாம ரிஸ்க் எடுத்து நமக்கு தேவையான சக்சஸ்ஃபுல் லைஃபை அச்சீவ் பண்ணணும் தான். அதுக்குன்னு நம்ம இது எல்லாத்தையுமே ஏன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு பர்பஸ் தான் லைஃபை என்ஜாய் பண்றது. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த பூமியில வேலை அப்படிங்கிற ஒண்ணு செய்யறோம். ஆனா இங்க இருக்க மெஜாரிட்டியான ஆண்கள் நான் லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட்ஸை மிஸ் பண்றாங்க. ஏன் நீங்களே உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரியான எத்தனை ஹாப்பினஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள். அதுல எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது. அதனால உங்களுடைய லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட்டையும் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணுங்க. இங்க சோஷியல் மீடியால எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது போல தான் காட்டுவாங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாது. இத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுடைய ஸ்டேட்டஸையும் போஸ்டையும் பார்த்து உங்களை அவங்களோட கம்பேர் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம உங்ககிட்ட என்ன இருக்கோ அது சின்னதோ பெருசோ அதை வச்சு ஹாப்பியா இருங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு நீங்க போகும்போது மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைய ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட கனவுல நீங்க சக்சஸ் ஆகாம இருந்தாலும் பிடிச்ச விஷயங்களை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே சாதாரணமானது கிடையாது. ஒரு ஆண் அவனுடைய மரணத்தோட விளிம்புல இருக்கும் போது கத்துக்கிற கூடிய வேல்யூபிளான லைஃப் லெசன் அதை நீங்க ஆக்டிவா இருக்கும் போதே கத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ கத்துக்கிறது மட்டும் கிடையாது, கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களோட ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் அது ஒரு பவர்ஃபுல்லான ரியல் எடுகேஷனா மாறும். அதனால கவனமா இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்களை லைஃப்ல ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் சொல்ற வேல்யூபிளான லெசன்ஸை நீங்க உங்களுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணா நான் ப்ராமிஸ் பண்றேன் அடுத்து வரப்போற 2 வருஷத்துல இப்போ இருக்கிறத விட உங்களுடைய லைஃப 100 டைம்ஸ் பெட்டரா நான் மாத்தி காட்டுறேன். இது உங்களுக்கான நேரம். இந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி உங்களுடைய லைஃப கம்ப்ளீட்டா மாத்த என்ன பண்ணணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த சொசைட்டி வச்சிருக்க ட்ராப்ல சிக்கி ஆண்களான நம்மளுடைய ரியல் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாம ரொம்ப வீக்கா மாறட்டும். ஆனா மறுபடியும் நம்மளோட முன்னோர்கள் போல ஸ்ட்ராங்காவும் பவர்ஃபுல்லாவும் மாறுறதுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. சோ இந்த ஒரு அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆர் யூ ரெடி?